அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தில் புதுசாக ஒரு கிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவதார் 1ல் காற்றுல பறக்கக்கூடிய ஒமெட்டிக்கையா, அவதார் 2ல் தண்ணியில் இருக்கக்கூடிய மெட்கைனா, இப்போ 3வது படத்தில் எரிமலைகளுக்கு பக்கத்தில் நெருப்போட நெருப்பாக வாழ்ந்துட்டு இருக்க மாங்க்வான் அப்படிங்கிற ஒரு புது கிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மக்களும் ஆல்ரெடி ஒமெட்டிக்காயாவாக இருந்தவங்க தானா? இவங்க இடமும் பசுமையாக தான் இருந்திருக்கு. பட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எரிமலை இவங்க இடத்த மொத்தமாகவே அழித்து சாம்பலாக மாற்றி விட்டுருச்சான். இவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த கேம்ப் சைட்டை பார்த்தாலே தெரியும். சென்டரில் ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு. மரம் அழிஞ்சு அதோடைய மிச்ச மீதி துகள்களில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அழிஞ்ச அந்த ஸ்டம்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி தாங்க இனத்தையே அழிச்ச அந்த எரிமலைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சுக்கிறோம். எங்கள் இத்தனை உயிர்களை எடுக்கும்போது இந்த இயற்கை கடவுள் எங்களை வந்து காப்பாற்றலை, அந்த இயற்கைக்கே ஆப்போசிட்டாக மாற போகிறோம். இயற்கையின் கடவுளில் இருக்க ஏய்வாவை வழிபட மாட்டோம்னு சொல்லி அந்த உலகத்தோட கடவுளுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் இவங்க. அந்த மக்களோட லீடராக வெராங்க் அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த அவதார் 3 படத்தோட வில்லியாக வர போகிறாங்க. வழக்கமாக ஹியூமன் வெர்சஸ் நாவிஸை தான் அவதார் 1 and 2ல் பார்த்தோம். பட் இந்த படத்தில் நாவி அவங்க இன்னத்துக்குள்ளேயே அடிச்சுக்க போகிறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில இடங்களில் நெருப்பையுமே அவங்க கையாளுற மாதிரி தெரியுது. இவங்க எப்படி ஃபயர் பெண்டஸாக மாற போகிறாங்கன்னு படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இன்னும் எர்த்து மட்டும்தான் பாக்கி. அவதார் 4ல் விவசாயம் பண்ணுற ஒரு கிளான்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று இறக்கி விடலாம். ஜேம்ஸ் கேமரன் லைட்டாக அவதார் லாஸ்ட் ஏர் பெண்டரில் கை வைக்கிற மாதிரி தெரியுதே. ஒரே பேர் தானே, கை வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.